கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன். எல்லாருக்கும் கடன் இருக்கு. எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள எளிமையான பரிகாரங்களை இப்பொழுது தொகுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக. என்ன கேட்குறாங்க தெரியுமா? சுவாமிஜி, கண் திஷ்டி எக்கச்சக்கமாக இருக்கு, நான் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். மிளகாவத்தை பொசுக்குனேன், எலுமிச்சம்பழம் வெட்டினேன், பூசணிக்காய் போட்டேன், எல்லாம் போட்டேன், ஒன்றுமே சரியில்லை, இதற்கு வழி இருக்கா? ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனேன். அப்போ அந்த பையன் கேட்டான். உடனே பழைய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நான் கஷ்டப்பட்டு நைட்டும் போலும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறேன், அது ஈஸியாக எடுத்துக்கிறாதீங்க, அதை உள்வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் பேர் வாங்குங்க. இப்போ 2 in 1, இப்போ எல்லாருமே சிங்கிள் இல்லை, டபுள் கேட்குறாங்க. 2 in 1 சொல்லுங்க சாமி. அது என்ன 2 in 1? அப்போ கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்க பரிகாரம் சொல்றீங்க, ஏத்துக்கிறோம். சாமி பணம் வேணும்ல சாமி, பணம் எப்படி வர்றது, அதுக்கு என்ன வழி, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, நான் 3 சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல திஷ்டி விலகணும். அப்போ குடும்பத்தில் சந்தோஷம். குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலே நம்மளுடைய தாய்மார்கள் மகாலட்சுமி அவங்க தான். அவங்க சிரிச்ச முகம் இருந்தாலே பணம் வந்துடும். ரைட். அமாவாசை அன்னைக்கு ஒரு பூசணிக்காய் வாங்குங்க, ஒரு தொலை போடுங்க, ஒரு இது மாதிரி ஓட்டை போடுங்க. நம்ம அகல் விளக்க மாதிரி வட்டமா ஓட்ட போடுங்க. 100 நல்ல எண்ணெய் அல்லது அதுக்கு மேல உங்க விருப்பம். அதாவது அந்த காலத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா காடாத்துல தான் விளக்கு ஏற்றுவாங்க, நூல் திரிலாம் கிடையாது. இப்போ உள்ள நம்ம அன்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் சிவப்பு நூல், பச்சை நூல், கருப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரையுமே குறை சொல்லலை, நம்ம உண்மையை தான் பேசணும். என்ன சொல்லியிருக்காங்க அந்த காலத்தை அதைத்தான் பேசணும், சும்மா நம்மளால போய் பேசக்கூடாது. அந்த அப்போ நம்ம தீப மாதிரி செஞ்சாச்சு, ஓட்ட போட்டாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்ல காடா துணி திரி செய்யுங்க. வெள்ளை காடா துணி புதுசாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போனதில் பரிகாரம் சொல்லியிருக்கேன், கல் உப்பு அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் சென்டரில் ஒரு ஹால், எல்லாருக்கும் ஹால் இருக்கும், அந்த சென்டரில் சூரியன் மறைந்த பின்பு 6 மணி அல்லது 7 மணி கிழக்கு 100%, வடக்கு 75%, நம்ம கிழக்கு முகம் பார்த்து திரி ஏற்றணும் பெண்கள். என்னடா சாமி பூசணிக்காயை போய் உள்ள ஏற்ற சொல்லாதீங்களே, இதெல்லாம் உண்மைங்க, பழைய புத்தகத்தில் இருக்குங்க, ஆதாரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எரியும். ஒரு அநேகமாக 8-9க்குள்ள முடிஞ்சிடும். இப்பெல்லாம் முந்தியெல்லாம் இப்போ ஐயா சொன்னார், நான் ஒரு கிராமத்துக்காரன், திருநெல்வேலிக்கும் ராமநாதபுரத்திற்கும் ஒரே இருக்கிற ஊர் எங்கள் ஊர் தான். அந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். 3:30 மணிக்கெல்லாம் உலக்க சத்து கேட்கும். 8 மணிக்கெல்லாம் வெளியில் யாருமே இருக்க மாட்டேன், தூங்கிடுவாங்க, நைட் தூங்கிடுவாங்க.
நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம். நானும் அப்போ ஆரோக்கியமாக இருந்தேன், இப்போ ஆரோக்கியமாக இல்லை. நான் 4-3 மணிக்கு எந்திரிக்கிறேன், இருந்தாலும் சாப்பாடுல நம்ம தோத்துட்டோம். சரி, நம்ம பரியாரத்துக்கு போயிடுவோம். அந்த விளக்கு அணைஞ்ச பிறகு 3 ரோடு சந்திப்பில், அதாவது நம்ம கருத்தரங்கம் வந்தாச்சுன்னா செல்போன் வந்து நீங்கள் சைலண்டில் போடுங்க. இப்போ எனக்கெல்லாம் பயங்கர பிஸி. வீட்டில் ஒரு ஃபோன் வச்சு கழிச்சுட்டா, இது வந்து எப்படின்னா ஒரு பேசியிருக்காங்க, பேசட்டும், பிராப்தம், நம்மளுக்கு இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இது மனதில் வச்சுக்காங்க. அதுக்காக நீ கருத்தரங்க போன என் தொழில் பற்றி சொல்லாதீங்க, நாளை கண்டிப்பாக நீங்க சம்பாதிப்பீங்க. இது என் அனுபவம். அனுபவம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நைட்டு 3 மணிக்கு ஜோசியம் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன்னா கருத்தரங்க போனுக்காக வேண்டி. மற்ற நாளில் 4 to 5 நோட்டு வாங்கினாலும் நான் பார்க்குறது 8 மணி மேலே ஆரம்பிப்பேன். நான் 3 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்குள்ள இறைவன் கொடுத்துட்டான். எனக்கு உங்களுக்கும் செய்யணும்னு சொல்லி இறைவன் கொடுத்துட்டான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் ஆண்டவன் கொடுக்குறான். அப்படி யாருமே வரலைன்னா அப்போ நான் நினைக்கிறது வேஸ்ட்டாக போயிரும்ல. அப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் லவ் பண்ணுங்க கிரகத்தை, உங்களை, உங்கள் பேனாவை, உங்கள் ஜாதகத்தை, உங்கள் பஞ்சாங்கத்தை நீங்கள் லவ் பண்ணுங்க. பின்னாடி உட்கார்ந்து பேசும் ஐயா எச்சினி. எதுக்கு எச்சினி தேடி போகணும்? சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த பூசணிக்காய 3 ரோடு அல்லது முச்சத்தில் உடைச்சிருங்க. வீட்டுக்கு முன்னாடி காலை கையை முகம் கழுவிட்டு வாங்க. சவால், அடுத்த அமாவாசையில் பாருங்க, ஒரு 15, 25, 30% உங்களுக்கு கடன் குறையும், திஷ்டி விலகும். சரி சாமி, திஷ்டியை பற்றி பேசிட்டீங்க, பணம் எப்படி சாமி வரும்? அப்படியே வந்தாலும் என் வீட்டுக்காரம்மா அதை வேணும் இதை வேணும் போய் எல்லாம் வாங்கி, இப்போ சினிமா புதுசாக வருது, முன்னெல்லாம் தேட்டருக்கு போல, இப்போ தேட்டரு போக ஆரம்பிச்சிட்டாங்க, செலவு ரொம்ப வந்து டிக்கெட் ஓவர் ஆச்சு, என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. சூப்பர், நல்ல ஒரு கேள்விதான். எங்க வெத்தலையில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஐயா சொன்னாங்க, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டால் நோய் வராது, வாக்கு பலிக்கும். இப்போ யாரும் போடுறதில்லை. கிராமத்தில் பாருங்க, ஒரு கிழவை இன்னைக்கும் பாருங்க, அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. நல்ல வெத்தலை, கொட்டைப்பாக்கு, ஒரே ஒரு பாக்கு, ஒரு வெத்தலையை மாற்றி போட்டுக்காங்க பின்பக்கம். அதில் பாக்க வச்சு நல்லா மடிச்சு, தாய்மார்களே, சகோதரிகளே, அம்மா மகாலட்சுமிகளே, நீங்கள் தான் எங்களுக்கு மகாலட்சுமி, நீங்கள் தான் இதை செய்யணும், நாங்கள் செய்யக்கூடாது. அதை மடித்து கல்லா பெட்டி பீரோவில் வைங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அந்த மறு வெள்ளிக்கிழமை செய்யும்போது அந்த வெத்தலையும் பாக்கையும் ஓடுற தண்ணியில் விழுகணும். அப்போ கங்கைன்னு சொன்னாங்க. நம்ம கங்கைக்கு போக முடியுமா? காவேரிக்கு வரலாம், நாங்கள் செய்யலாம், நீங்களே செய்ய முடியுமா? அப்போ உங்கள் ஊரில் ஒன்று ஓட்டம் இருக்கும், அதில் நீங்கள் இல்லைன்னா திருச்சிக்கு வந்து மாதம் கருத்தரங்கெல்லாம் வந்து போட்டு போங்க. 2 in 1 ஆச்சு இல்லையா? இதை செய்யுங்க. என்றைக்குமே ஒரு பரிகாரம் அப்படின்னா ஒரு முறை செய்தால் அது பலன் கிடைக்காது. என்ன சொல்றான் பழைய நூலில், ஒரு பரிகாரம் செய்தால் 211 நாள் கழித்து தான் பலன் கிடைக்குமா? 7 மாதம். இப்பெல்லாம் எப்படின்னா உடனே சாமியை பார்க்கணும், உடனே சம்பாதிக்கணும், உடனே வீடு கட்டணுங்கிறாங்க. அப்போ 7 மாதம். ஆமையா, காத்திரியா, கண்டிப்பா அந்த பரிகாரம் பலிக்கும். சரி, நான் இதை பண்ணிட்டேன் சாமி, பணம் வந்து வரணும்ல சாமி, எப்படி சாமி வர்றது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ நான் சொல்கிற பரிகாரம் ஏதாவது செலவு இருக்கா? எந்த செலவு இல்லை.
பூசணிக்காய் விற்கிது, ரொம்ப கம்மி. அமாவாசனைக்கு மட்டும் கொஞ்சம் காசு கூட, ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும் இல்லையா? ரைட். அருகம்புல்லுக்கு தனி மகிமை உண்டு. அந்த அருகம்புல்லை வச்சு நீங்க கதையை கேட்கணும்னா ஐயா பெங்களூர் ஸ்ரீதர் குருக்கள்கிட்டையும் ஐயா திண்டுக்கலையாட்ட கேளுங்க, கதையா சொல்லுவாங்க அருகம்புல்லை பத்தி. நம்ம சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பேசுவோம். அப்போ தர்பை புல்லை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதாங்க அருகம்புல். அருகம்புல்ல அவ்வளவு விஷயம் இருக்குங்க. அருகம்புல் காய்ந்தாலும் தர்பை புல் காய்ந்தாலும் அது பேசும், பலன் சொல்லும். அது ஐயாவுக்கு தெரியும், எனக்கு அவ்வளவு தெரியாது. வாஸ்துக்கள் ஒரு பிடி வாங்கி வச்சிக்காங்க, ஒரு சின்ன ஒடிங்க பாக்கெட்டில் வைங்க, போயிட்டு வாங்க ஐயா. வரும்போது கண்டிப்பாக பணம் உங்க பாக்கெட்டில் இருக்கும். இது என் ஆணித்தரமான தீர்ப்பு. பாருங்க, உங்களுக்கு வழியும் கொடுத்துட்டேன், சேர்க்கறதும் கொடுத்துட்டேன். அந்த சேர்த்த பணத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக ஐடியாவும் கொடுத்துட்டேன். சொல்லுவாங்க, ஆ அப்பா இவ்வளோவா, அந்த பேச்சுக்கும் கண் திருஷ்டிக்கும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மதியத்துக்கு பிறகு நீங்கள் படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஊக்கத்துக்காக ஒன்று சொல்லிடுறேன். இந்த திருமணம் விஷயத்தில் வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணா அவன் எப்படி இருப்பான், அதுக்கு என்ன லாஜிக்? கொஞ்ச வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா அது என்ன லாஜிக்? எல்லாமே லாஜிக் இருக்குங்க. லாஜிக் இல்லாத எந்த ஒரு செயலும் உலகத்தில் நடைபெறுவதில்லை. இதை பற்றி நான் பேச போகிறேன், சாப்பிட்டுட்டு போயிடாதீங்க. அதாவது நைட்டு மகளும் கஷ்டப்பட்டு நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்காக கொடுக்குறேன்? நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்க நல்லா இருப்பாங்க, மற்றவங்க நல்லா நானும் நல்லா இருப்பேன். அப்போ பார்த்தீங்களா, 2 in 1. அப்போது இந்த அது வித்தியாசமாக சொல்ல போகிறேன். அதாவது இது ஏன் இந்த மாதிரி, சரி இவங்கள சேர்த்தா ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, இதை பற்றி நான் பேச போகிறேன். அதை கேளுங்க. இப்போது ஐயா கண்ணன் வாச பஞ்சாங்க ஐயா பேசினார். அவர் பஞ்சாங்கம் 120 ரூபா ஒரு பஞ்சாங்கம். அவர் சொன்னார் ஒரு 20% உங்களுக்கு குறைக்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் எல்லாரும் ஏழை ஜோதிடர்கள். நாங்கள் ஏற்கனவே வாங்குகிற பஞ்சாயத்தை நாங்கள் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட 14 பஞ்சாங்கம் நாங்கள் வாங்குகிறோம், நீங்கள் 15வது பஞ்சாங்கம். எங்கள் சொந்தங்கள் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால் ஒரு பஞ்சாங்கத்துக்கு எவ்வளோ குறைக்க முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். உங்கள் பஞ்சாங்கத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் பரப்புகிறோம். ஏன் அப்படின்னா, திருச்சி சென்டர். எனக்கு வலது பக்கம் பூராமே வாக்கியம், இடது பக்கம் பூராமே திருக்கணிதம். எனக்கு பின்னாடி திருக்கணிதம், முன்னாடி வாக்கியம். இவர் பாருங்க, ரெண்டுமே வச்சிருக்காரு ஒரே புக்கில். அப்போ சந்தோஷம் தானே. என்னுடைய நான் எப்படின்னா, வாக்கியத்திலும் திருக்கணிதத்திலும் ஒரே நோட்டில் கணித்து கொடுக்குறேன்னு சொல்லி வாசகம் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஐயா சொல்கிறாரு. உங்கள் சார்பா நான் இப்பயே கேட்டுறேன் ஐயா, உங்களால் இந்த பஞ்சாங்கம் எவ்வளவு குறைக்க முடியும்?
ரைட், அவருக்கு கை தட்டுங்க. அப்போ 120 ரூபா 30% எவ்வளவு ஐயா காசு குறையுது? 35 ரூபா. சரி, நம்ம ஒரு 40 ரூபா கேட்போமா? 40 ராகு இல்லையா? ராகு தாங்க பஞ்சாங்கம், அதாங்க ஃபேமஸ்ஸு. அப்போ சரி சரி சரி, அப்போ 35 ரூபா வச்சுக்கிறோம். சரி, அப்போ நீங்கள் சனி தான் கொடுப்பீங்க, ராகு தர மாட்டேங்கிறீங்க. சரி, சனியே வச்சுக்கிறோம், சனி தானே தொழில். ரைட், உங்களுக்கு பஞ்சாங்கம் வாங்குறவங்க நம்ம கருத்தரங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. உங்கள் சார்பாக நான் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஓகே ஐயா, வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அடுத்து